நமக்குன்னு சில ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எஸ் எஸ் அதை தான் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறது அப்படின்றது. புடவையாவது கட்டு வந்தாலேன்னு சந்தோஷப்படுவேன். எனக்கு புடவை எனக்கு கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் இல்லை இது இது உண்மை இல்லைங்க. எனக்கு அது பிடிச்சதுனாலே வள்ளியம்மாவில் சேர்ந்து 3 வருஷமும் புடவை தான், புடவையோ புடவை தான், புடவையோ புடவை தான். அதேதான். ஸோ அதனால அந்த மாதிரி நம்மள அதுக்கு தான் நான் இந்த அதை தள்ளி நின்று யோசிக்கிறதில்ல. அப்போ நம்மளோட பிரச்சனை என்ன, ஃபோன் அவன் சேட் பண்ணதில்லை. இதில் இன்னொன்று ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கே உரியது இருக்குது, இது ஆண்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரில. மேபி பீயிங் எ விமன் எங்கேயாவது இவன் என்ன பண்ணுறான் அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதே நமக்கு நிறைய நேரங்களில் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா, இது நான் எத்தனை பேர் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா, நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஓ ஓகே, நம்ம கரெக்ட்டா தான் யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குனாங்க, மென்யூக வந்து பெருசா வந்து நிக்கும். அப்ப நீ என்ன வேவு பாக்குற, இத வந்து நீங்க 2 பேருக்குமே புரிச்சுக்கலான்றேன். பொண்டாட்டியை கேட்டாலும் அப்ப நீ என்ன சந்தேகப்படுற, புருஷங்காரன் பார்த்தாலும் பொண்டாட்டி சொல்லுவா என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்னுவா பொண்டாட்டிக்காரி அதே மாதிரி வேவு பார்த்தான்னு வச்சுக்காங்களேன், சாட்டையோ இல்ல மற்ற விஷயத்தையோ அவங்க வந்து ஒரு ஏதோ ஒன்று எடுத்துட்டான்னு வச்சுக்காங்க, அங்கேயே அது உடஞ்சிடும்ன்ற. அதேதான். இந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் புரியுது, உங்களை வந்து மானே தேனே பொண்ணே பேசுகிற ஒரு கணவனையாக இருக்கட்டும், உங்களுக்கு தான் உலகம்னு சொல்கிற மனைவியே இருக்கட்டும், அன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க, இது வரையிலும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு, என்ன ஒரு சரியா இல்லையே நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணியே இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், அங்கேயே அது உடஞ்சிடும்ன்றேன். இந்த சில விஷயங்களை பொறுத்தவரை அதை ஜஸ்ட் லைக் தட்டாக அதை கடந்துக்கிட்டே போகும்போது, ரொம்ப பெருசாக போகும்போது மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்கன்னா போதும், ஐயையோ இந்த விஷயம் நம்ம சரியாக பார்த்துக்கணும், இதை நம்ம இதுக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளோ தூரம் அது போயிடுச்சு. எப்பயுமே மூடி வச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அதுக்கு வேல்யூ, திறந்து காட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. போடா மயிருன்ட்டு அவளும் போயிடுவா, போடி மயிருன்ட்டு இவனும் போயிடுவான். இங்கே போடி மயிறு போடா மயிருன்றதை விட வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை கடந்து வந்துட்டுருக்கீங்க. பட் இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் அவங்க சொல்ற மாதிரி உனக்கு அவனை எங்கேயோ ஒரு இடத்துல பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துல விலகிறதுக்கும் நீங்க ரெடியா இருக்கிற, எங்கேயோ அவனை இதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்துருக்கான், அப்போ உன் மனசுலயும் கொஞ்சம் இருக்கு, புரியுதுங்களா? இதுல நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான பிளவுக்கு பிறகுங்க நிறைய கணவனோ மனைவியோ அந்த முன்னாள் மனைவி முன்னாள் கணவன் அவங்க நினைச்சு ஏங்குறாங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். சரி, இதெல்லாம் அவங்களுடைய சிச்சுவேஷன் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பார்வை சம்மந்தப்பட்டது. இப்போ இதுதான் பாலகுமாரன் நாவல் படிக்கும்போது இருந்த ஒரு பார்வை, இன்னைக்கு ஒரு பார்வை வேற வேற. அதுக்கு தான் உதாரணங்களோட நம்ம பேசுகிறோம். இப்பயும் நாங்கள் 2 பேரும் ஐடியல் கப்பலாக இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குன்றேன்.